முன்னொரு காலத்துல அன்னபுரங்கிற கிராமத்துல மதுசூதனன்னு ஒரு வியாபாரி இருந்தாரு. அவர் பையன் பேரு ஸ்ரீதரன். மதுசூதனுக்கு வயசாகி போனதுனால வியாபாரத்துல இருந்து ஓய்வெடுத்துக்கலான்னு முடிவு பண்றாரு. இத பாருப்பா, எனக்கு இப்ப வயசாயிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் என்னால கப்பல்ல பயணம் செய்ய முடியாது. வியாபாரத்தெல்லாம் நீதான்ப்பா பாத்துக்கணும். எனக்கு வியாபாரத்துல கொஞ்சம் அனுபவம் வந்திருக்குப்பா. நீங்க நிம்மதியா ஓய்வெடுங்க, வியாபாரத்தை நான் பாத்துக்கிறேன். நமக்கு 4 கப்பல்கள் இருக்கு. அது முழுக்க சரியான சரக்குகளை எடுத்துட்டு போனோம்னா நம்ம வியாபாரம் எப்பவும் நல்லா நடக்கும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, தரமான சரக்குகளை தான் வாங்கணும். விலைய மற்றவங்களை விட கொஞ்சம் குறைச்சி நம்ம விற்றோம்னா நிறைய சரக்குகள் வியாபாரம் ஆகும். லாபமும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய கிடைக்கும். தொழிலில் நேர்மையை மட்டும் எப்பவும் கைவிட்டுறாதப்பா. சரிங்கப்பா, நீங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எப்பவும் தப்பி தவறி கூட வியாபார விஷயமா மாயா பஜார் நகரத்துக்கு மட்டும் போகாத. சரிங்கப்பா, நான் கொஞ்சம் சரக்குகளை ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டியதா இருக்கு. நான் கிளம்புறேன், நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து வியாபாரத்தை ஸ்ரீதரனே பாத்துக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே இவரோட அப்பா இறந்துடுறாரு. ஆனா ஸ்ரீதரனுக்கு ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கு. நான் எத்தனையோ பெரிய நகரங்களுக்கு போய் நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருக்கேன். என்னோட 4 கப்பல்களும் என் வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதை அப்பப்ப பழுது பார்த்து சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. எங்க அப்பா மாயா பஜாருங்கிற நகரத்துக்கு மட்டும் போக வேண்டாம்னு சொன்னாரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எதுக்கு சொல்லிருப்பாரோ என்னவோ. அத பத்தி நம்ம பேசாம இருக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ நகரங்களுக்கு போயிருக்கேன், அந்த நகரத்தையும் பார்க்கணும்னு தோணுது. இந்த தடவை நம்ம மாயா பஜாருக்கும் போயிட்டு வந்துடலாம். அங்க வியாபாரம் எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். உங்க அப்பா இந்த அளவுக்கு சொல்லிருக்காருன்னா அங்க கண்டிப்பா ஏதோ இருக்கும். அதோட அது தூரத்து ராஜ்யம் வேற. எல்லாத்துக்கும் பயந்தா எப்படி? வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் மாயா பஜாருக்கு போயே தேர்தல்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க அப்பா இறந்த நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் மாயா பஜாரை பத்தி எத்தனை தடவை சொல்லிருப்பேன். இந்த தடவை நம்ம கண்டிப்பா மாயா பஜாருக்கு போறோம். சீக்கிரம் கப்பலை தயார் பண்ணு. இப்படி தான் அப்பா போக வேண்டான்னு சொன்ன அந்த மாயா பஜாருக்கு 4 கப்பலையும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. ஆஹா, இந்த நகரம் ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. கப்பல்ல இருக்கிற மொத்த சரக்குகளையும் இறக்கி ஊருக்குள்ள கொண்டு போகலாம். எப்பவும் பண்ற வியாபாரம் தானே, பண்ணிடலாம். முதல்ல இந்த நகரத்தை ஒரு சுத்திட்டு வந்துடலாம். வா. அதுக்கு எதுக்குடா சரக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்? சுத்தி பார்க்க வெறுங்கையோட வந்திருக்கலாமே. தயவு செஞ்சு பேசுறத நிறுத்துறியா? வா போலாம். கடல்ல இருக்கிற பறவைகளை பாரு. அதோ கடல் தண்ணியில பாரு, கடலுக்கு மேலேயே மீன்கள் துள்ளி குதிக்குது. உனக்கு வேணும்னா சொல்லு, ஒரே அடியில அதை தாக்கி கொண்டு வந்து குடுக்கறேன். எனக்கு வில்வித்தை நல்லா தெரியும். இரு, நானே அடிக்கிறேன். அட, குறி கொஞ்சம் தப்பிருச்சு, ரெக்கையில பட்டுருச்சு. பறக்க முடியாம கடல்ல விழுந்துருச்சு. யாரா அவன் வேகமா நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கான்? அங்க பாரு, உன்னதான் கோவமா பார்த்து வந்துட்டு இருக்கான். அந்த குக்கு அவனுதுன்னு நினைக்கிறேன். வரட்டும், கொஞ்சம் காசு கொடுத்தா கம்முன்னு போயிடுறான். நீ எங்க அப்பாவை கொன்னுட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உங்க அப்பாவும் நான் கொன்னனா? நீ ஏதோ தப்பா நினைச்சிட்ட. நான் இந்த ஊருக்கு வர்றது இதுதான் முதல் தடவை. ஆமா, நீ எங்க அப்பா மேல அம்பு எய்ததுனாலதான் அவர் கடல்ல விழுந்து செத்துட்டாரு. நீ அம்பு எய்து கொன்னையே அந்த கொக்கு தான் என்னோட அப்பா. அந்த கொக்கு உங்க அப்பாவா? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? ஆமாயா, அந்த கொக்கு தான் என் அப்பா. போன ஜென்மத்துல அவர் எனக்கு அப்பா, இந்த ஜென்மத்துல அவர் கொக்கா பிறந்து எனக்கு மீன் பிடிக்கிறதுல உதவி செஞ்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த எங்க அப்பா எனக்கு கனவுல வந்து சொன்னாரு. நீதான் உன் வில்லால அம்பு எய்து எங்க அப்பாவை கொன்னுட்ட. என்னென்னமோ வளர்ற. என்கிட்ட இருந்து பெருசா பணத்தை புடுங்கலான்னு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நடக்காது. இந்த வெள்ளி காசை வாங்கிட்டு கிளம்பு. நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது எங்க அப்பாவுக்கு சமமாகாது. இரு, நான் இப்பவே மகாராஜா கிட்ட போய் உன் மேல புகார் கொடுக்குறேன். அவருதான் எனக்கு நியாயம் வழங்குவாரு. போட, கொக்க கொன்னதுக்கு மகாராஜா கிட்ட புகார் கொடுக்க போறானா? போ. மகாராஜா உன் புகாரை ஏத்துக்கவே மாட்டாரு. வாடா குமார், நாம இந்த நகரத்தை சுத்தி வரலாம். ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே நல்லா கிடைச்சாண்டா ஒருத்தன். சரி வா போலாம். இவன மாதிரி ஊருக்குள்ள இன்னும் எத்தனை பேரை பார்க்க போறோமோ என்னமோ. அவங்க 2 பேரும் ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நேரா அவங்க கிட்ட வராரு. வாப்பா, வந்துட்டியா? ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. உங்க அப்பா எப்படி இருக்காருப்பா? எங்க அப்பா இறந்து போய் வருஷத்துக்கு மேல ஆகுது. ஐயோ, ரொம்ப நல்ல மனுஷன். இறந்து போயிட்டாரா? எனக்கு சரியான நேரத்துல பணம் கொடுத்து உதவி செஞ்சவர் அவரு. அது சரி, உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடி தெரியுமா? ஆனா எனக்கு உங்களை யாருன்னு தெரியலையே. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எனக்கு தெரியாம நீங்க எப்படி வளர்ந்துருப்பீங்க தம்பி? அது சரி தம்பி, உங்க அப்பா என் காதை அடமானமா வச்சுக்கிட்டு 5 வெள்ளி காசுகளை கடனா கொடுத்தாரு. அது இப்போ வட்டியோட சேர்த்து 10 வெள்ளி காசுகள் ஆயிடுச்சு. உன் தோட்டம் வாங்கிட்டு வெள்ளி காசுகள் கொடுத்தாரா? என்னங்க, யாராவது காதை மூக்க வாங்கிட்டு காசு கொடுப்பாங்களா? என்ன தம்பி நீங்க இப்படி சொல்றீங்க? உங்க அப்பா இத பத்தி எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? உங்க அப்பா இந்த ராஜ்யத்துல யாரு காசு கேட்டாலும் காதை அடமானமா வாங்கிட்டு தான் பணம் கொடுப்பாரு.
இத பத்தி எங்க அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இந்த 10 வெள்ளி காசுகளை வாங்கிக்கிட்டு என் காதை திருப்பி கொடுங்க. இல்லனா மகாராஜா கிட்ட நான் புகார் கொடுக்க வேண்டியதா இருக்கும். என் காதை கொடுக்க போறீங்களா இல்லையா? காதும் கிடையாது கமலும் கிடையாது. முதல்ல இங்க இருந்து போறியா இல்லையா? எனக்கு கோவம் வந்துச்சு. ஒரு 2வது காதையும் அறுத்தெறிஞ்சிருவேன். முதல்ல போ இங்க இருந்து. அப்படியா? அப்ப மகாராஜா கிட்ட உன் மேல புகார் கொடுக்கறேன் பாரு. என்னடா இங்க மனுஷங்க இப்படி இருக்காங்க? ஒருத்தன் என்னடானா செத்து போன கொக்கு என் அப்பான்றான். இன்னொருத்தன் காது அடமானமா வச்சு பணம் வாங்கணுன்றான். எனக்கும் ஒரே குழப்பமா தான்டா இருக்கு. அப்படின்னா அவனோட காதுக்கு என்ன ஆயிருக்குங்கிற? எவனாவது இவன் காதை அறுத்திருப்பான். அன்னையிலிருந்து இவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இவன மாதிரி எத்தனை பைத்தியங்களை சந்திக்க போறோமோ தெரியல. சரி வா போலாம். ராத்திரி நேரமாக போகுது. எனக்கு இப்ப பசிக்குதுடா. ஏதாவது அன்னசத்திரம் இருந்தா அங்க போய் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ராத்திரி அங்கேயே ஓய்வு எடுத்துக்கலாம். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? எனக்கு தான் பசிக்குது. வா பக்கத்துல ஏதாவது அன்னச்சத்திரம் இருக்கான்னு பார்க்கலாம். 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற அன்னதான சத்திரத்துக்கு போறாங்க. அங்க ஒரு நடுத்தர வயது பெண்மணி இவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா, வந்துட்டியாப்பா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டியே, உங்க அப்பா உன் கூட வரலையா? யார் நீங்க? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா தெரியுமான்னு கேக்குற? அவரு என்னோட கணவர். இங்க உங்க அப்பா ஒரு தடவை வந்தப்போ என்ன காந்தர்வ விவாகம் பண்ணிக்கிட்டாரு. காந்தர்வ விவாகமா? எங்க அப்பா உங்களை பத்தி எதுவும் சொன்னதே இல்லையே. அது சரி, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க அப்பா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அப்ப உடனே உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. அவரே உனக்கு எல்லா விவரங்களையும் சொல்லுவாரு. எங்க அப்பா இறந்து போய் வருஷ கணக்காகுது. ஐயோ, எனக்கு இவ்ளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கே. அவர் என்ன விவாகம் பண்ணிக்கிட்ட நேரத்துல உங்க அப்பா எனக்கு 10,000 வெள்ளி நாணயங்களை கொடுக்கறதா எனக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இப்ப அவரும் இந்த பூமியிலேயே இல்லன்னு நீ சொல்ற. அதனால நீ தான் எனக்கு அந்த 10,000 வெள்ளி நாணயங்களை கொடுத்தே ஆகணும். அதையும் நீ உடனே இப்ப எனக்கு கொடுத்தாகணும். இப்ப என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இவ்ளோ வருஷம் கழிச்சு நீங்க வந்திருக்க. உன்னை விட்டுற முடியுமா? அது முடியாது. நீ இங்க இருந்து போயிட்டேன்னா உன் அப்பா மாதிரியே நீ திரும்ப வரமாட்ட. சரி, இன்னைக்கு ராத்திரி என்ன யோசிக்க விடுங்க. நாளைக்கு காலையில என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நாளை காலையிலேயே அந்த வெள்ளி நாணயங்களை எனக்கு கொடுக்கணும். அப்படி இல்ல நான் மகாராஜா கிட்ட உன் மேல புகார் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் சத்திரத்துல ஓய்வெடுக்கிறாங்க. என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோம்? இவங்க என்ன பத்தியும் எங்க அப்பா பத்தியும் சொல்றது எல்லாமே சரிதான். ஒருவேளை எங்க அப்பா நிஜமாவே வாக்கு கொடுத்திருப்பாரோ? தெரியலடா. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நம்ம இந்த ராஜ்யத்துல வந்ததுல இருந்து எல்லாரும் உன்னை தெரிஞ்ச மாதிரி தான் பேசுறாங்க. உங்க அப்பா ரொம்ப வருஷம் ஆகிருக்குங்கிற. ஒருவேளை நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? உன்னை குழந்தையா இருக்கும்போது பார்த்தவங்க நீ இப்படி பெருசானதும் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எனக்கு ஏதோ இதுல விஷயம் இருக்குன்னு தோணுது. எனக்கும் அப்படித்தாண்டா தோணுது. ஆனா இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்க காத்தே சரியா வரமாட்டேங்குதுடா. வா வெளியில போய் காத்தோட்டமா நின்னு என்னன்னு யோசிக்கலாம். 2 பேரும் அதுக்கப்புறம் குளிர்ந்த காத்து வாங்கறதுக்காக வெளியே வராங்க. டேய் பாத்தியா? அங்க யார்கிட்டயோ அந்த சத்திரத்துல இருக்கிற அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. யாரு அந்த ஆளு? வா நாம கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். அவங்க நம்மள பாத்துறாம ஜாக்கிரதையா போகணும். டேய், அந்த ஆள் யாருன்னு தெரியுதா? தெரியுதுடா. சாயந்தரம் காதை உங்க அப்பா கிட்ட அடமானம் வச்சிருக்கேன்னு சொன்னவன் தானே? அவனுக்கு ஒரு காது கூட இல்லையே. ஆமா அவனேதான். ஆமா, அவன் இந்த நேரத்துல இந்த அம்மாட்ட என்ன பேசிட்டு இருக்கான்? 10,000 வெள்ளிக்காசுகள் மட்டும் கொடுக்கல அவங்கள நான் விடவே மாட்டேன். அவங்களுக்கு உன் மேல எதுவும் சந்தேகம் வரலல்ல? என்ன அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு காலையில அவங்க மேல நான் புகார் கொடுக்க போறேன். கொஞ்சம் பொறு. அவங்க கிட்ட இருந்து 10,000 வெள்ளிக்காசுகளை நான் வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீ மகாராஜா கிட்ட போய் புகார் கொடு. இந்த மாதிரி பெரிய கப்பல்ல வியாபாரம் பண்றவங்களோட விவரங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்கள ஏமாத்தி நமக்கு தேவையான பணத்தை அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறோம். அந்த வியாபார விவரங்களை பத்தி உனக்கு சொன்னதே நான் தான். உனக்கு கிடைக்கிற அந்த 10,000 வெள்ளி நாணயங்கள்ல எனக்கு 1000 வெள்ளி நாணயங்களை கொடுக்கணும். நான் எதுக்கு கொடுக்கணும்? நம்ம மகாராஜா உனக்கு தீர்ப்பு கொடுக்கும்போது 10,000 வெள்ளி நாணயங்களை பரிகாரமா கொடுக்கணும்னு கேளு. அப்படி இல்லன்னா உன் காதை உனக்கு திருப்பி கொடுக்க சொல்லி கேளு. கண்டிப்பா உனக்கு 10,000 வெள்ளிக்காசுகளை கொடுத்துடுவாங்க. அவ்வளவு காசு கொடுக்க சொல்லி மகாராஜா தீர்ப்பு சொல்லுவாருங்கிற? இன்னைக்கு வரைக்கும் நம்ம மகாராஜா யாராவது ஒருத்தருக்காவது நல்ல தீர்ப்பு சொல்லிருக்காரா? யாரு என்ன சொன்னாலும் எந்த விசாரணையும் பண்ணாம உடனே தீர்ப்பு கொடுத்துடுவாரு. சரி, எனக்கு மட்டும் 10,000 வெள்ளி காசுகள் வந்துச்சுன்னா நீ எனக்கு எந்த காசுகளும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சரி கிளம்புறேன். நாளை காலையில வரேன். உனக்கு பணம் கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு சொல்லு. அதுக்கப்புறம் ஒத்தக்காது சிங்காரம் அங்கிருந்து கிளம்பி போறாரு. ரமாவும் அன்னதான சத்திரத்துக்குள்ள போறாங்க. பாத்தியாடா இவங்க வேலைய? நம்மளை பத்தின விவரம் இவங்களுக்கு முதலே தெரியும் போல. அதான் எல்லாரும் எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. உடனே நாம இங்கிருந்து தப்பிச்சு போயாகணும்.
நீ சொல்றது சரிதான்டா. நம்ம முதல்ல இந்த சத்திரத்துல இருந்து போய் ஆகணும். இல்லனா 10,000 வெள்ளி நாணயங்களை கொடுக்க சொல்லுவாங்க. இப்ப நாம இங்கிருந்து எங்கடா போறது? நமக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாதே. சரி வா, முதல்ல நாம இங்கிருந்து தப்பிச்சிடலாம். இப்படி 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போய் கொஞ்ச தூரம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த நடுராத்திரியில வெளியில சுத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப குளிரா இருக்கு. பனி ரொம்ப அதிகமா பெய்யுது. அதோ அங்க வீட்டுக்கு வெளியில யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. நேரா அந்த தாத்தா கிட்ட போய் நமக்கு உதவி கேட்போம். இன்னைக்கு ஒரு ராத்திரி படுக்க விட்டா போதும். இங்க பாருங்க தாத்தா, நாங்க வியாபார விஷயமா இந்த ராஜ்யத்துக்கு வந்தோம். எங்களுக்கு தங்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தரேன்ப்பா. ஆனா ஒரு விஷயம், நீங்க கிளம்பும் போதே என்ன சந்தோஷப்படுத்திட்டு தான் போகணும். காலையில வரைக்கும் நாங்க தங்கறதுக்கு இடம் கொடுங்க. நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நான் காசு கொடுத்துட்டு போறேன். அப்படின்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நான் இங்க வீட்டுக்கு வெளியவே இருக்கேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி அந்த பெரியவர் வீட்லயே நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு காலையில எழுந்து கிளம்புறப்போ, இந்தாங்க தாத்தா, 25 வெளி நாணயங்கள் இருக்கு. இதை வச்சு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். என்னப்பா இது, நீங்க இவ்வளவு மோசம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு இந்த காசுனால சந்தோஷம் இல்லப்பா. என்ன தாத்தா, உங்களுக்கு 25 வெள்ளி நாணயங்கள் கொடுத்தும் சந்தோஷம் இல்லையா? சரி, உங்களுக்கு எவ்வளவுதான் வேணும் நீங்களே சொல்லுங்க. எனக்கு 10,000 வெள்ளி நாணயங்கள் வேணும். அது கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷமே வரும். 10,000 வெள்ளி நாணயங்களா? அன்ன சத்திரத்துல சாப்பாடு போட்டு ஒரு நாள் தங்கறதுக்கு 1 வெள்ளி நாணயம் தான் வாங்குவாங்க. ஆனா நாங்க உங்களுக்கு 20 வெள்ளி நாணயம் கொடுக்கறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷம் வரலனா எப்படி? இதெல்லாம் ரொம்ப பேராசை. இவங்க 2 பேரும் அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க அரச காவலர்கள் வராங்க. உங்கள ஸ்ரீதரன்ங்கிறது யாரு? நான் தான் ஸ்ரீதரன். என்னாச்சு? உன் மேல கொலைப்பழி புகார் கொடுத்திருக்காங்க. சோமையாவோட அப்பாவை நீ கொலை செஞ்சிட்டியாமே. அவர் மகாராஜா கிட்ட வந்து புகார் கொடுத்திருக்காரு. உன்னை உடனே விசாரணைக்கு கூட்டிட்டு வர சொல்லி மகாராஜா சொல்லிருக்காரு. வா போகலாம். நான் யாரையும் கொல்லல. அவர் வேணும்னே என் மேல பொய் புகார் கொடுத்திருக்காரு. அவன் ஒரு பெரிய மோசக்காரன். அதெல்லாம் மகாராஜா விசாரணையில தெரிஞ்சிடும். நீ இப்ப உடனே எங்க கூட வந்தாகணும். இல்லனா உன்னை பலவந்தமா இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். இவங்க 2 பேரும் என்னையும் மோசம் பண்ணிட்டாங்க. எனக்கு 10,000 வெள்ளி நாணயங்கள் பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த காசை கொடுக்க சொன்னா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நானும் மகாராஜா கிட்ட வந்து இவங்க 2 பேர் மேல புகார் கொடுக்கறேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் மகாராஜா முன்னிலையில ஆஜர்படுத்துறாங்க. ஏற்கனவே அங்க மீனவ இளைஞன், அன்னதான சத்திர எஜமானி ரம்மா, ஒத்தக்காது சிங்காரம் இருக்காங்க. இவன் தாங்க மகாராஜா என் அப்பாவை கொன்னது. இதுக்கு நஷ்ட பரிகாரமா எனக்கு 500 வெள்ளி காசுகளை கொடுக்க சொல்லி தீர்ப்பு வழங்கணும்னு உங்களை கேட்டுக்கிற மகாராஜா. இவனோட இழப்பை ஈடுகட்ட நீங்க நஷ்டபரிகாரம் கொடுத்தே ஆகணும். மகாராஜா, இந்த ஆள் பொய் சொல்ற மகாராஜா. ஒரு கொக்கை தான் என் வில்லால அடிச்சு கொன்னேன். அந்த கொக்கு போன ஜென்மத்துல என் அப்பா இவன் பொய் சொல்ற மகாராஜா. இவங்க அப்பா இந்த ஜென்மத்துல கொக்கா பிறந்திருக்குன்னு இவன் கனவுல வந்து சொன்னாராம். இவன் எப்படி பொய் சொல்றான் கேட்டீங்களா மகாராஜா? இப்ப சொல்லுங்க, இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு? இவங்க அப்பா கனவுல வந்து ஒரு வேளை சொல்லிருக்கலாம் இல்லையா? அவனுக்கு நீ 500 வெள்ளி நாணயங்களை கொடுக்கணும்னு நான் இப்பவே தீர்ப்பு வழங்குறேன். நான் புகார் கொடுத்த ஆளு இந்த ஆளுதான் மகாராஜா. நான் கொடுக்க வேண்டிய மொத்த பாக்கி பணத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். நான் அடமானமா கொடுத்த என் காதை திருப்பி வாங்கி கொடுங்க மகாராஜா. அவன் தான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்றானே, அவன் காதை அவனுக்கு திருப்பி கொடுங்க. இல்லனா இந்த சிங்காரத்துக்கு 50 வெள்ளி நாணயங்களை நஷ்டபரிகாரமா கொடுங்க. அப்படி இல்லன்னா 10 வருஷ கடுங்காவல் சிறை தண்டனை நீங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். மகாராஜா, இவரோட அப்பா தான் என்ன மோசம் பண்ணாரு. 17 வருஷத்துக்கு முன்னாடி என காந்தர்வ விவாகம் செஞ்சுக்கிட்டு அவரோட சொந்த ராஜ்யத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து எனக்கு 1000 வெள்ளிக்காசுகளை கொடுத்துட்டு என்ன அவரோட ராஜ்யத்துக்கே கூட்டிட்டு போறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இப்ப என்னடானா இத்தனை வருஷம் கழிச்சு அவரோட பையன் வந்து என் அப்பா செத்து போயிட்டாருன்னு என்கிட்ட சொல்றாரு. 17 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டிய 1000 வெள்ளி நாணயங்கள் இப்ப வட்டியோட சேர்த்து 10,000 வெள்ளி நாணயங்கள் ஆயிடுச்சு. அதை எனக்கு கொடுக்க சொல்லி எனக்கு நியாயம் வழங்கணும் மகாராஜா. அப்பாவுடைய கடனை தீர்க்க வேண்டிய பொறுப்பு மகனான உனக்கு இருக்கு. இந்த அம்மாவுக்கு 10,000 வெள்ளி நாணயங்களை உடனே திருப்பி கொடுக்கணும்னு நான் தீர்ப்பு வழங்குறேன். மகாராஜா, இவங்க 2 பேரும் நேத்து ராத்திரி என் வீட்டுல வந்து தங்குனாங்க. காலையில கிளம்பும் போது என்ன சந்தோஷப்படுத்திட்டு தான் வீட்டுல இருந்தே போவேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பணம் கொடுக்கல மகாராஜா. நான் சந்தோஷப்படணும்னா எனக்கு 10,000 வெள்ளி காசுகளை இவங்க கொடுக்கணும். எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க மகாராஜா. கண்டிப்பா நீ இவருக்கு 10,000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து இவரை சந்தோஷப்படுத்து. மகாராஜா, என் நண்பன் ஸ்ரீதரனுக்கு இவங்கெல்லாம் இந்த அளவு மோசடிக்காரங்கன்னு தெரியாது மகாராஜா. அதெல்லாம் இருக்கட்டும், பணத்தை கொடுத்துட்டு போக சொல்லு. கண்டிப்பா மகாராஜா. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக எங்க ராஜ்யத்திலிருந்து அற்புதமான ஒரு மோதிரம் கொண்டு வந்திருக்கோம் மகாராஜா. அதுல இருக்கிற வைரம் விலை மதிப்பு மிக்கது. இத உங்க கையில போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்தாங்க மகாராஜா. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க தாத்தா,
மகாராஜா போட்டிருக்க அந்த மோதிரத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்களா? என்ன இது, இவன் என்னை இப்படி சிக்கல்ல மாட்டி விடுறான். எனக்கு இதுல சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா மகாராஜாவுக்கு கோபம் வந்து அவர் எனக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கலாம். மகாராஜா அவர் கையில மோதிரம் போட்ட உடனே அதுக்கு தனி களை வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா மகாராஜா, இந்த தாத்தாவை நாங்க சந்தோஷப்படுத்திட்டோம். அதனால இந்த தாத்தாவுக்கு கொடுக்க வேண்டிய 500 வெள்ளி காசுகளை நாங்க கொடுக்க தேவையில்ல. அவர் சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் எதுக்கு காசு கொடுக்கணும்? சரி, மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. அடுத்தது அங்கதான் வர மகாராஜா. என் நண்பனோட அப்பா நிறைய பேருக்கு காதை அடமானமா வாங்கிட்டு பணம் கொடுத்திருக்காரு. இதுல சிங்காரத்தோட காது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால சிங்காரம் தன்னோட 2வது காதை எங்களுக்கு கொடுத்தாருன்னா அதை வச்சு இவரு காதை கொடுத்துடுறோம். என்னது, இன்னொரு காதை அறுத்து கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு உன் பணமும் வேணாம், ஒண்ணு வேணாம். நான் என் காதெல்லாம் அறுத்து கொடுக்க முடியாது. அப்புறம் மகாராஜா, இந்த அம்மா நியாயமா தன்னுடைய நஷ்ட ஈட கேட்டாங்க. என் நண்பனோட அப்பா இறக்கறதுக்கு முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்க. அவங்க சம்பிரதாய பிரகாரம் கணவன் இறந்து போன உடனே மனைவி உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களும் உடன்கட்டை ஏறணும். அதனால இவங்க உடன்கட்டை ஏறினாங்கன்னா இவங்களோட பசங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க தயாரா இருக்கும். ஐயோ, என்னது உடன்கட்டை ஏறணுமா? என்னால முடியாது. எனக்கு எந்தவித நஷ்டப்பரிகாரமும் தேவையே இல்ல. மகாராஜா, இவங்க உடன்கட்டை ஏற மறுக்கிறாங்க. அப்படின்னா இவங்க உண்மையான மனைவி இல்ல. என் நண்பனை இவங்களுக்கு நஷ்டபரிகாரம் கொடுக்க வேண்டியதில்ல. அதுக்கப்புறம் உண்மையிலேயே அம்பெய்தி கொல்லப்பட்ட இவங்க அப்பாவான கொக்க என்னோட நண்பன் வேணும்னே தான் கொன்னான் மகாராஜா. அது எதுக்குன்னா இவன் கடல் வழி பயணம் மேற்கொண்டுதான் வியாபாரம் செய்யறான். இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மீனா மறுஜன்மம் எடுத்து இவனுக்கு சமுத்திர வழிய காட்டுறாரு. அப்படிப்பட்ட மீனை இவன் கொக்கு தின்னுடுச்சு. அதனாலதான் அந்த கொக்க கொல்ல வேண்டியதா போயிடுச்சு மகாராஜா. அப்படி பார்த்தா அப்பாவுக்கு பதிலா அப்பா, மீனுக்கு பதிலா கொக்கு. சரியாதானே போச்சு மகாராஜா? சபாஷ் குமார், சபாஷ். நல்ல புத்திசாலித்தனமான விவரங்களை சொல்லி உன் நண்பனை இந்த மோசடிக்காரங்க கிட்ட இருந்து நல்லபடியா காப்பாத்தி இருக்க. அது மட்டும் இல்லாம நீ இப்ப இருந்து நல்ல ஆலோசனை பண்ணி தீர்ப்பு சொல்ற அளவுக்கு என்னையே நீ மாத்திட்ட. சிறப்பு. நீங்க உங்களோட ராஜ்யத்துக்கு தாராளமா போலாம். இந்த மோசடிக்காரங்களுக்கு 2 வருஷம் கடுங்காவல் சிறை தண்டனையை நான் விதிக்கிறேன். இப்படி மோசக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த குமாரும் ஸ்ரீதரனும் கப்பல்ல தன்னோட ராஜ்யத்தை நோக்கி திரும்பி போறாங்க. இனி அவங்க மாயா பஜார் இருக்கிற திசைக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க.